இப்போ ஒரு பாயிண்ட் நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னா வெறும் தேங்காயில பெண்டுலத்தில் பார்த்துட்டு வந்துருன்னு வச்சுங்களேன். ஆ தவறி யதார்த்தமா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சு கூட அடிக்கிறாங்க. ஓ இவர் இத்தனை பொருள் பார்க்கறாரா, குடமெல்லாம் இந்த அளவுக்கு தூக்கி அடிக்குதா, அப்போ தண்ணி இருந்தாலும் தூக்கி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களை விட்டுருவாங்க, என்ன அடிக்க வருவாங்க. எனக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களை அடிக்க வருவாங்க. நமக்குள்ளே தான் இருப்பாங்க. மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னா நம்மளை தான் டிவைனர்களை கேள்வி கேட்பாங்க. அவங்க தெளிவா இறக்காத வரைக்கும் டிவைனர்களுக்கு நல்லது. பொருள் வந்து தண்ணிக்கு வேலை செய்யுதுன்றது இவங்களுடைய கான்செப்ட். இல்ல பந்தா காட்டுறதோ பொருள் பல தூக்கி அடிக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கறேன் இந்த இடத்துல. தண்ணிக்கு வேலை செய்யுதுன்றது தானே இவங்களுடைய கான்செப்ட். ஆமா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டிவைனர்களை கேட்கக்கூடாது, தேங்காவை தான் போய் கேள்வி கேட்கணும். அவங்க போய் நீரோட்டம் பார்த்து ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எந்த ஒரு தலைமுறைக்கு போனாலும் பாரம்பரிய முறையில் வரைக்கும் 100% சக்சஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் இந்த மூடத்தனமான செயல். இந்த தேங்காய் சுத்தது, கம்பு சுத்து, மிஷின் தான் சரி. பாரம்பரியத்தில் அடுத்த கட்டன்றது எதுவுமே கிடையாது. என்னங்க சார், நல்லா இருக்கீங்களா சார்? கோட்டை பேசுறேன் சார், மதுரை. சொல்லுங்க சார். சார் இது அடுத்த மாசம் நீ ஒரு மாசம் கழிச்சு நமக்கு பாயிண்ட் பார்க்கணும் சார். சரி பார்க்கலாம் சார். ஆமா சார், இன்னைக்கே சொல்லிட்டு நான் லீவ் கிளம்புறேன். அடுத்த மாசம் கரெக்டா 17ஆம் தேதி கிளம்புறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து 23ஆம் தேதி சார். அதான் அடுத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி வந்துடுவேன். நீங்க சொல்லுங்க, தேர்தலுக்கு முன்னாடியா இல்ல எனக்கு அதான் லீவ் வந்து கம்மியா தான் சார் வரேன். நான் ஒரு 20 நாள் தான் வரேன் லீவு. அது அப்ப முடிவு பண்ணிக்கலாம் சார், நீங்க போன் பண்ணுங்க. அதுதான் டவுட் என்னன்னா, இதுக்கு முந்தின வீடியோல இந்த அடிக்கணக்கு ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அதுக்கு முந்தின வீடியோ வந்து பாத்தீங்கன்னா குடத்தை வச்சு அதுக்கப்புறம் பானையை வச்சு அது மாதிரி பண்ணிருந்தீங்க பாரம்பரிய முறையது அப்படின்ட்டு. அது அடிக்கணக்கு போடல சார். அதாவது இந்த குடம் தூக்கி அடிக்கிறது, சொம்பு தூக்கி அடிக்கிறது, இது வேப்பங்குச்சி பல்ட்டி அடிக்கிறதெல்லாம் நம்மளும் பண்ணுவோம் அப்படின்றது மக்களுக்கு தெரியணும். ஒரு நிமிஷம் இருங்க. அது வீடியோவுக்காக நாம ஒரு இடத்த வந்து சூஸ் பண்றது. அது அப்படியா? மக்களுக்கு வந்து நாம ஏன் அந்த வீடியோ கொடுத்துருக்குறோம்னு தெரியணும். தெரியல. இருங்க குறுக்கு பேசாதீங்க. அதாவது நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நடைமுறையில வந்து இப்படியெல்லாம் பொருள்கள் வந்து தூக்கி அடிச்சிட்டு இருக்குது. மக்கள் மத்தியில வந்து அவங்களுக்கு ஒரு வியப்பாகவும் இருக்குது. இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியாம இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஓ இவர் இத்தனை பொருள் பாக்குறாரா, குடமெல்லாம் இந்த அளவுக்கு தூக்கி அடிக்குதா, அப்போ தண்ணி இருந்தாலும் தூக்கி அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. சரி, இன்னைக்கு நம்மளை கூப்பிடுறது இல்லை, எல்லாரையும் அப்படிதான் கூப்பிடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. சரி சரி. சில பேர் வந்து அது புரியும், இதெல்லாம் வந்து குடம் தூக்கி அடிக்கிறதுனால எல்லாம் வந்து ஒரு இடத்துல தண்ணீர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சில பேருக்கு புரியும். ஆமா ஆமா கண்டிப்பா. ஒவ்வொரு மக்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா. இந்த இடத்துல நான் அந்த வீடியோஸ் ஏன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுங்க. நம்மளை தொடர்ந்து வாட்ச் பண்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும், அவர் வந்து இந்த மாதிரி வந்து பொருள் எல்லாம் தூக்கி அடிக்கிறதெல்லாம் வந்து கணக்குல வச்சுக்க மாட்டாரு. அதாவது உள்மன உணர்த்தட்ட வந்து பொருள் மெதுவான அசைவுல வந்து திடீர்னு பேசுற மாதிரி கொடுக்கறதுதான் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இருந்தாலும் இங்க நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் எதுல பாக்குறேன்றதே தெரியாம தவிக்கிறாங்க. அதுதான் சார் வந்து இருங்க. ஏன்னா நாம வந்து அடிக்கணக்கு வந்து இத்தனை அடியில தண்ணி கிடைக்கும்னு சொல்றோம் சில நேரம் வீடியோங்கள்ல. அப்போ நம்ம கொடுத்துறோம், அவங்க சக்சஸ் ஆகுது, வீடியோ போடுறோம். ஆனா நான் எதுல பாக்குறேன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வந்து நம்ம இதெல்லாம் பாக்குறேன்னு சொல்லிட்டு லேட்டஸ்டா ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறேன். மக்களுக்கு தெரியட்டும் நம்ம எதுலாம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மக்களுக்கு சொல்ற கருத்து என்ன தெரியுங்களா? பாரம்பரிய முறையில ஒரு பொருள் எடுத்து தேங்காய் எடுத்து நம்ம நீரோட்டம் பாக்குறோம் அப்படின்னாலும் சரி, வேப்பங்குச்சி மட்டும் எடுத்து பாக்குறதுனாலும் சரி, நான் வந்து இதுலதான் பாப்பேன், இதுலதான் பார்க்க முடியும், இல்ல எனக்கு பார்க்க தெரியாதுன்றதெல்லாம் வந்து ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு நீரோட்டமே பார்க்க தெரியலன்னு அர்த்தம். அதை பத்தி சரியா தெரியலன்னு அர்த்தம். ஒரு பாரம்பரிய முறையில ஒரு பொருள் எடுத்து ஒருத்தர் நீரோட்டம் பாக்குறாரு அப்படின்னா, பாரம்பரிய முறையில என்னென்ன பொருள் இருக்கு எல்லா பொருளும் ஒரு நீரோட்டம் பாக்குறவரால பார்க்க முடியும். முடியாதுன்னே கிடையாது. காரணம் என்னன்னா, இது சப்கான்சியஸ் மைண்ட். நீங்க தேங்காயில பார்த்தாலும் ஒண்ணுதான், வேப்பங்குச்சியில பார்த்தாலும் ஒண்ணுதான், இல்ல குடத்துல வாட்ச் இந்த மாதிரி எதுல வேணாலும் பார்க்கலாம். இல்ல சார், முடியும். இருங்க சார், பேசக்கூடாது. எதுல வேணாலும் பார்க்க முடியும்.
ஆ. எப்பவுமே பேசும்போது பேசாதீங்க சார். எனக்கு என்ன பேசுறதுன்னு மறந்து போயிடுதுல. சரி சரி சாரி சார் சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டியதை மறந்துடுறேன். ஆ. அப்போ இதுல எல்லா பொருள்லயுமே ஒருத்தரால பார்க்க முடியும். ஒரு பொருள்ல ஒருத்தர் பாரம்பரிய முறையில பார்க்கறாருன்னா, அவரால எல்லா பொருளையுமே பார்க்க முடியும். ம். பார்க்க முடியல, எனக்கு எனக்கு அதுலலாம் பார்க்கறது இல்லன்றது வந்து சில பேர் சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து போதிய அனுபவம் நீரோட்ட கலையில இல்லன்னு அர்த்தம். ஆ. சில பேர் வந்து அ சொல்றாங்கன்னா, டிவைனருங்க வந்து நான் இதுல மட்டும் தான் பார்ப்பேன், அதுல பார்க்க மாட்டேன்னா, அதுக்கு காரணம் இருக்கு. காரணம் என்னன்னா, ஆ. ஆ. இப்போ சிலருக்கு வந்து இதெல்லாம் டைமிங் வேஸ்ட், இத்தனை பொருள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க எது வசதியா இருக்குதோ அத வச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஆ. பார்த்தீங்கன்னா எல்டார்டுல பார்ப்பேன். ஆ. எனக்கு மா அதாவது கிருஷ்ணகிரி மாணிக்க ஐயா எனக்கு பயிற்சி குடுக்கும்போதே, இந்த எல்டார்டுலாம் மொத்தம் குடுத்து தான் எங்கள அனுப்பிச்சாரு. சரிங்க சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்டார்டுல வந்து நான் முக்கியத்துவம் குடுக்காம போனதுக்கு என்ன காரணம்னா, இ ஆ. நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்கின்னு பேக் எடுத்துக்கின்னு போராடிக்கின்னு எடுத்துன்னு போனோம். ஆமா. அது ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கேயே விவசாயிங்க தேங்காய் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து பெண்டுலம் பாக்கெட்ல போயின்னே இருப்பேன். சரி. இருங்க, இங்க நல்லா அமைதியா கேளுங்க. ஆ. 2 பொருளு. ஆ. ஒண்ணு தேங்காய் பெண்டுலம். தேங்காய், இன்னொன்னு பெண்டுலம். இருங்க சார், குறுக்க பேசாதீங்க. நீங்க பேச வரதுனால நான் வேகமா பேசுறதா இருக்குது, புரியாது. சரிங்க சார் சரிங்க சார். அதாவது நீரோட்டம் பார்க்குற பொருள் பல பொருட்கள் இருந்தாலும், ஆ. ஆனா நம்ம 2 உணர்வுகள் வழியா தான் பார்க்குறோம். ஆ. தொடு உணர்வுகள்னு பார்த்தீங்கன்னா, தொடு உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய். சரிங்க சார். அதே தொடு உணர்வுல தான் குடம், ம். செம்பு எல்லாமே ஒரே தொடு உணர்வுல தான் அந்த பொருள் வச்சு பார்க்குறோம். சரிங்க சார். அதே எல்ராடு நம்ம பார்க்குறோம், குச்சியில நம்ம பார்க்குறோம், பெண்டுலத்துல நம்ம பார்க்குறோம்னா அது எல்லாம் கண் உணர்வு. ஆமா. அதாவது ஐம்புலன்கள்ல நாம 2 விதத்துல தான் வந்து பொருள் வச்சு நீரோட்டம் பார்க்குறோம். ம். ஒண்ணு கண் உணர்வு, இன்னொன்னு தொடு உணர்வு. சரிங்க சார். இப்போ சுவாசம் இருக்கு, சுவை இருக்கு, இதுல எல்லாமா நம்ம பார்க்குறோம். ம். நாம வந்து தொடு உணர்வுலையும் கண் உணர்வுலையும் பார்க்குறோம். இப்போ வேப்பங்குச்சி எடுத்துக்கிட்டு போறோம். நம்ம வந்து பூமி நோக்கி பார்த்துட்டு வேப்பங்குச்சியோட கூர்மையை பார்த்துட்டு போகும்போது, நமக்கு வந்து கண் உணர்வுல தான் பார்த்துட்டு போறோம். அந்த கண் உணர்வுல தான் அது அசையும். ஆமா. அதே வந்து ஒரு எல்ராட் எடுத்தாலும் அதுதான். ம். ஒரு பெண்டுலம் தொங்கு விசையை மாத்தி அதனுடைய கூர்மையை கீழ் நோக்கி வச்சிருப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு மண்ணை பார்த்துட்டு அந்த கூர்மையை பார்த்துன்னு போகும்போது நமக்கு அது பதில் சொல்லும். ஆமா. அதே ஒரு அடிக்கணக்கு போடும்போது அந்த கூர்மையை மட்டுமே பார்த்துட்டு பூமியோட உட்பகுதியை மனசுல நினைச்சிட்டு அந்த கூர்மையை பார்க்கும்போது பதில் சொல்லலாம். அப்போ அது கண் உணர்வு. ஆமா. அப்போ கண் உணர்வுன்னு எடுத்தோம்னா அதுல பல பொருள் இருக்கு. சரிங்க சார். அதே போல தொடு உணர்வு எடுத்தாலும் அதுல நிறைய பொருள் இருக்கு. ஆ. அப்போ நம்ம எது வசதியா இருக்குதோ அதுல ஒன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா. அப்போ 2 அணியில நான் 2 பொருள் மட்டும் வச்சுக்கிறேன். சரி சரி. ஒரு அணியில தேங்காய், ஆ. தொடு உணர்வு அணியில தேங்காய் மட்டும் வச்சுக்கிறேன். சரிங்க சார். கண் உணர்வு அணியில வந்து பெண்டுலம் மட்டும் வச்சுக்கிறேன். சரி. மாத்த பொருளே பார்க்கறதுன்றது வந்து நிறைய பொருள் வச்சு பார்க்கறதுன்றது வந்து விவசாயிங்க வந்து அவங்கள வந்து எப்படி சொல்லலாம்? வெளிப்படையா சொல்லணும்னா கவர் பண்ணலாம், அவ்வளவுதான். ஆ. என்னதான் நம்ம சொன்னாலும் இந்த விவசாயிகளுக்கு புரிய மாட்டேங்குது. இவர் எதுல எல்லாம் பாக்குறாரு, என்னென்ன பொருள் எல்லாம் வச்சு பாக்குறாருன்னு அப்படி மைண்ட்ல தான் போறாங்க. ஆ. எத்தனை பொருள் பார்த்தாலும் சார் அங்க என்ன இருக்குதுங்கிறத உணர்ந்துட்டு தான் சார் நம்ம பாக்குறோம். ஆமா ஆமா ஆமா. அது வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா தண்ணிக்கு வேலை செய்யுது பொருள் எல்லாம் கற்பனை பண்ணிக்கிறாங்க. சரி சரி. அது கிடையவே கிடையாது. தண்ணிக்கு வேலை செய்யறதா இருந்தாக்கா ஏன் தேங்காய் எழுந்த இடத்துலயும் எல்ராடு சுத்தின இடத்துலயும் தண்ணி வராம போச்சு நான் கேக்குறேன். ஆ. ஆ. அதெல்லாம் கிடையாது. நாம தான் வந்து அறிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அளவுகோலா இதை பயன்படுத்துறோம். ம். புரியுதுங்களா சொல்றது? புரியுது புரியுது. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, ஒரு போன் வருது, அப்படியே இருங்க. ஹலோ. சொல்லுங்க சார். அதாவது சார் பல பொருளை வச்சு பாக்குறதுன்றது வந்து இப்படி மக்களும் அப்படி இருக்கிறதுனால அவங்களும் பாக்குறாங்க. டிவைனர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. சரி. இப்போ ஒரு பாயிண்ட் நான் போயிட்டு பாக்குறேன் அப்படின்னா வெறும் தேங்காயில பெண்டுலத்துல பார்த்துட்டு வந்துருன்னு வச்சுங்களேன். ஆ. தவறி யதார்த்தமா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களா, சரி. அதுக்கு மக்கள்ல சில பேர் சொல்றது என்ன தெரியுமா சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது.
பாயிண்ட் வந்து 4 பேர் வச்சு பார்க்கணும், நிறைய பொருள் எல்லாம் வச்சு பார்க்கணும், அவரு 2 பொருள் பார்த்தாருன்னுவாங்க. புரியுது புரியுது. நிறைய பேர் வச்சு பார்க்கணுன்றது ஓகே. சரி. ஆனா பல பொருள் வச்சு தான் பார்க்கணுன்றது வந்து இவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா தண்ணிக்கு வேலை செய்யுதுன்ற கற்பனை. புரியுதுங்களா? 4 பேர் வச்சு பார்க்கறது, 4 பேர் நம்ம மண்ணை பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க, அது நியாயமான விஷயம், சரியான முறை. அதே வந்து பல பொருளை வச்சு பார்த்தா தண்ணி கிடைக்கின்றது இவங்களுடைய கற்பனை எதை குறிக்குது, அது ஏன் அந்த அர்த்தம் என்ன குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள் வந்து தண்ணிக்கு வேலை செய்யுதுன்றது இவங்களுடைய கான்செப்ட். புரியுதுங்களா? சரிங்க சார். அதனாலதான் அவங்க பல பொருள் வச்சு பார்க்கணுன்றாங்க. அப்போ இன்னொரு கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி, மக்கள் கிட்ட இந்த மாதிரி இருக்கிறாங்களே அவங்கள இந்த மாதிரி கேள்வி கேட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ தேங்காய் வந்து இப்போ நான் போயிட்டு ஒரு இடத்துல வந்து கல் மண் எல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனுடைய சாப்பிட்டு, அதாவது மென்மைத்தன்மை கடினத்தன்மையை பாக்குறேன்ல. சில பேர் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்துல சொல்றேன், அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாங்க, என்னப்பா அவர் வந்தாரு என்ன கல்ல மண்ணை பார்த்துட்டு இருக்கிறாரு, போயிட்டு தேங்காய் பிடிச்சி பார்க்க வேண்டியது தானே. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவங்க சொல்ற அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு? தேங்காய் தண்ணிக்கு வேலை செய்யறது அவங்களுடைய அர்த்தம் அது. இவர் என்ன இதை கல்ல மண்ணை பார்த்துட்டு இருக்குது, தேங்காயை பிடிச்சி பார்த்தா தெரியும் அப்படின்றது. அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம விரக்திகள் என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே விரக்தியா இருப்பாங்க, வந்தவரையும் நான் இது இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாருன்னு அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி இடத்துல நமக்கும் வந்து இந்த சமூகத்துல இவங்களெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு நாமளும் வந்து போட வேண்டியதா, சீன் போடுறதா, இல்ல பந்தா காட்டுறதோ, பொருள் பல தூக்கி அடிக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. புரியுதுங்களா சொல்றது? அப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன் இந்த இடத்துல, தேங்காயில நீரோட்டம் பார்க்கும்போது வந்து தேங்காய் புடிச்சு பார்த்தா தண்ணிக்கு வேலை செய்யுதுன்றது தானே இவங்களுடைய கான்செப்ட். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டிவைனர்களை கேட்க கூடாது நியாயமா பார்த்தா. காரணம் என்னன்னா இவங்களுடைய கான்செப்ட் என்ன, பொருள் தண்ணிக்கு வேலை செய்யறது தானே. அப்போ இவங்க வந்து தேங்காவை தான் போய் கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது எப்போ மாறும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார். அதாவது எனக்கு கூட ஒரு பாயிண்ட் ஃபெயிலியர் ஆயிடும், இல்லைன்னு சொல்ல வரல. சரி. ஆனா சரியான முறைன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க சார். மனசாட்சிக்கு விரோதமா வந்து இந்த மாதிரி பல பொருளை வச்சு அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு நம்மளால முடியாது சார். இருக்கிற உண்மையை நான் சொல்றேன். எத்தனையோ பேர் நீங்க பாத்திருப்பீங்க, கிராமத்துங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரு வந்தாரு அங்க போடுங்கன்னு சொன்னார், சும்மா கையை தான் காட்டினாரு, போட்டாங்க தண்ணி வந்துடுச்சுன்னுவாங்க. அவர் என்ன பொருள் வச்சா பார்த்தாரு? அதாவது நம்ம மன உணர்த்தத்தை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த இடத்துல தண்ணீர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அளவுகோல், ஒரு பொருள் தேவை. இந்த தூரம்னு சொல்லிட்டு அளந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, இத்தனை அடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது வந்து தண்ணிக்கு வேலை செய்யறதா இருந்தா தூக்கி அடிக்கிற இடமெல்லாம் தண்ணி வந்துருக்கணும் அல்லவா? மக்கள் தெளிவாயிட்டாங்கன்னா சொல்ல போனா நம்மளதான் டிவைனர்களை கேள்வி கேட்பாங்க. அவங்க தெளிவா இறக்காத வரைக்கும் டிவைனர்களுக்கு நல்லது. நான் வெளிப்படையா சொல்றேன். ஆனா நான் எப்படி தெரியுங்களா, நீங்க தெளிவா இருங்க, என்ன கேள்வி கேட்டாலும் பரவாயில்ல, தப்பு என்னால தவறு நடந்து போச்சுன்னா அதுக்கு நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். அதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க மன்னிப்பு ஏன் கேக்குறேன்னா, இப்போ ஒரு 4 லட்சம் 3 லட்சம் போட்டு செலவு பண்றாங்க, நம்ம பாக்குறோம். அங்க பாக்கும்போது சில தவறுகள் நம்ம மீறி நடந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்காக? இப்போ விவசாயிகளும் வந்து நீரோட்டம் பாக்குறவங்கள வேற என்ன பண்ண முடியும்? சில இடத்துங்களை அடி கூட அடிக்கிறாங்க, புரிஞ்சுக்காதவங்க திட்டுறாங்க. அதே அவங்களே நீரோட்டம் பாக்குறதுக்கு கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க போய் நீரோட்டம் பார்த்து வெயில் அறிவிப்புச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சரி, நீங்க சொல்லுங்க, நான் கடைசியில் சொல்றேன், சொல்லுங்க. இருங்க நான் சொல்றேன். அதெல்லாம் உங்களுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்கிறது அறியாமை. எல்லாராலையும் நீரோட்டம் பார்க்க முடியும், எல்லாராலும் பார்க்க முடியும் போது எல்லாருக்கும் பாயிண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா தவறு இல்லாம இங்க எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு வந்து அதிக ஃபெயிலியர்ஸ் இல்லாம நம்ம மண்ணை பத்தி தெளிவு யார் கொடுக்குறாங்கன்ற ஒரு அனுபவம் யாருகிட்ட இருக்குதுன்னு பார்க்கணும், அவ்வளவுதான்.
அப்போ பாரம்பரிய முறையில நம்ம நீரோட்டம் பாக்குறோம்னா 100% சக்சஸ் ஆகுமான்னா கிடையவே கிடையாது. சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். நீங்க பேச கேட்க மாட்டேங்குது. எந்த ஒரு தலைமுறைக்கு போனாலும் பாரம்பரிய முறையில வரைக்கும் 100% சக்சஸ் பண்ண முடியாது. மிஷின்ல நம்ம பண்ண முடியுமா 100% அப்படின்னா இப்போ கிடையாது. இது வரைக்கும் கிடையாது. நம்ம சொல்லிக்கலாம். அதாவது தேங்காயில தண்ணி கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ பல இடத்துல போர் போட்டிருப்பாங்க மிஷின் வச்சு. இது பாயிண்ட் பார்த்து அவங்க ஒரு தேங்காயில கூட்டு போய் பார்த்துட்டாங்கன்னா தண்ணி கிடைச்சி போச்சுன்னா தேங்காயில பாக்குறது தான் சரின்னுவாங்க அந்த விவசாயிங்க. ஆமா ஆமா ஆமா. அதே தேங்காயில பார்த்து ஃபெயிலியர் ஆகி போயிருந்து திடீர்னு யதார்த்தமா ஒரு மிஷின்கார் வந்திருப்பாரு, பார்த்துருப்பாரு, வச்சிருப்பாரு, சக்சஸ் ஆகி போயிருக்கும். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? ஆடா அதெல்லாம் வந்து மூடத்தனமான செயல், இந்த தேங்காய் சுத்துறது, கம்பு சுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து மூடத்தனம்னு சொல்லிட்டு சும்மா நாகரிகமா சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் தான் சரின்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க இடத்துல ஏற்பட்ட விரக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க முடிவு எடுப்பாங்க. நிஜம் எதுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது உண்மை. ஒரு பக்கம் தெரிஞ்சது இன்னொரு பக்கம் தெரியாது. சிலருக்கு 2 பக்கமும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு கேள்வியா இருக்கும். அப்போ இங்க வந்து தேங்காய் முறைகள்ல நம்ம எவ்வளவு காலம் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல சக்சஸ் பண்றோம். ஆமா. அதே நம்ம சயின்டிபிக் மெத்தட்ல பார்த்தோம்னா இப்போ வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் அதுலயும் இருக்கு. சயின்ஸ் ஒன்னா காலம் மாறும்போது வந்து அறிவியல் தொழில்நுட்பம் வந்து நமக்கு துல்லியமா கூட வரலாம். சரிங்க சார். பாரம்பரிய முறை வந்து ஒரு அளவோட தான் இருக்கும். ஆனா சயின்ஸே ஒரு நாளைக்கு காணாம போயிடலாம். மனுஷன் உயிர் இருந்தா பாரம்பரிய கலைங்கிறது அந்த நுட்பத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தா என்னைக்கு வேணாலும் இது யூஸ் ஆகும். சார் இப்போ யதார்த்தமா சொல்றேன், ஒரு பிரளயம் ஏற்பட்டு இந்த உலகமே ஒரு ரீஃப்ரெஷ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் இல்ல, நம்ம எப்படி ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய முறை தான் வந்துச்சு, தேங்காய் தான் வந்துச்சு. முதல்ல எந்த அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாதனால மனிதன் தண்ணீர் எங்க இருக்குன்னு பூமிக்குள்ள தேடும் போது அவன் பல அடையாளங்களை எடுத்தான். ஆமா. அப்படி பார்க்கும்போது இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு இடத்துல தெரியுது அப்படின்னா அதை வந்து சரியான்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு வந்து பொருளை தூக்கி பார்த்துருக்குறாங்க. அதுவும் அதுல வந்து இந்த மாதிரி வடிவங்கள் இருந்திருக்கு. புரியுதுங்களா? புரியுது. அதுக்கு வந்து ஒய் வடிவம்னு சொல்லுவாங்க. நான் அதை கூம்பு வடிவம்னு சொல்றேன். அவ்வளவுதான் வித்தியாசம். காரணம் என்னன்னா ஒரு பொருளின் மையத்தில் இருந்துதான் இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் அந்த வடிவங்கள் அப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு நீரோட்ட கலையில நான் இதை தெளிஞ்சு அதை வந்து மக்களுக்கு, நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியும்னு கொடுத்தேன். அப்ப இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மிஷினா அல்லது வந்து பாரம்பரிய முறையா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க மனிதனுடைய அனுபவம் தான் சிறந்தது. அந்த அனுபவத்துக்கும் ஒரு ஃபெயிலியர்ஸ் உண்டு. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து சக்சஸ் பண்றது யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தேடணுமே தவிர மிஷின்ல பார்க்கலாமா இல்ல தேங்காயில பார்க்கலாமான்றதெல்லாம் கிடையாது. நல்ல அனுபவம் யாருக்கிட்ட இருக்கு. அப்படி அனுபவம் இருக்கும்போது நம்ம மண்ணுல ஒருத்தருக்கு 4 பேரை கூப்பிட்டு பாக்குறது வந்து தவறு கிடையாது. 2 லட்சம் 3 லட்சம் வரைக்கும் கூட செலவாகுது, 8 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கூட செலவாகுது சார் ஒரு போர்வெலுக்கு. ஒரு 4000 3000 இந்த மாதிரி கொடுத்து 2-3 பேர் வச்சு கூட பாக்குறது வந்து அவங்களுடைய இடத்துல நல்ல விஷயம்ன்ற நானு. சரி சார், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? இருங்க நான் இங்க அதை முடிச்சிடுறேன். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, 4 பேர் வச்சு நம்ம பாக்குறதுன்றது வந்து நம்ம மண்ணை பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அவங்கள வச்சு நம்ம போர் போடுறோமோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். நம்ம மண்ணுல நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகுதுன்னா 4 பேர் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து யார் என்னெல்லாம் தகவல் கொடுத்தாங்க, யார் சொல்றது சாத்தியமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து போர்வெல் அமைக்கணும். அப்படி அமைக்கும் போது நல்ல அனுபவம் கொண்ட டிவைனர்களை பக்கத்துல வச்சு அமைக்கணும். அவங்களுக்கு நாம சப்போர்ட்டா இருக்கணும். அவங்கள பயமுறுத்துற மாதிரியோ இருந்தாக்கா ஏன் பாயிண்ட் அண்ட யாரு நிப்பாங்க, ஓடிடுவாங்க. புரியுது. நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? புரியுது சார். அதே தேங்காய அதே பொருள்களை நீங்க எடுத்து பார்த்தாலும் அங்க என்ன நடக்கும், உங்களுக்கும் அதான் நடக்கும்.
அப்ப இதுக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது தேங்காவே பொய், பாரம்பரியமே பொய்ன்னா நம்ம அதுக்கு மிஷின் அன்னைக்கு தான் போக முடியும். ஏன்னா அதுதான் அறிவியல் தொழில்நுட்பம். அதுக்கு அடுத்த கட்டமா அதை தான் நம்ம தேட முடியும். அந்த அறிவியல் தொழில்நுட்பத்திலயும் குளறுபடி இருக்கு, அதுலயும் வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்கு. புரியுதுங்களா சொல்றது? புரியுது. அப்ப இந்த ரெண்டுத்தையும் நம்ம தள்ள முடியாது. ஆனா நாம என்ன பண்றோம் இன்னைக்கு நடைமுறையில, இது இல்லைன்னா அதுக்கு போறோம், அது இல்லைன்னா இதுக்கு வரோம். அதே போல பாரம்பரிய முறையில பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, இந்த ஏழுமலையை கூப்பிடுவாங்க, அவருக்கு சக்சஸ் ஆச்சுன்னா அவர் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, அவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவர் விட்டுருவாங்க, இன்னொருத்தர் உங்களை கூப்பிடுவாங்க. கோட்டைச்சாமி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா ஏழுமலையை கூப்பிடுவாங்க. ஆக மொத்தம் இந்த 2 பேரையும் விட்டுட்டு அவங்க போக மாட்டாங்க. உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களை விட்டுருவாங்க, என்னாண்டிக்கு வருவாங்க. எனக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களாண்டிக்கு வருவாங்க. நமக்குள்ளே தான் இருப்பாங்க. அது போலதான் இன்னைக்கு தேங்காயில ஃபெயிலியர் ஆச்சுன்னா மிஷினுக்கு போறாங்க, மிஷின்ல ஃபெயிலியர் ஆச்சுன்னா தேங்காய்க்கு வர்றாங்க. ஆனா இந்த ரெண்டுத்தையும் விட்டுட்டு இதுக்கு என்ன வழின்னு யாரும் தேட போறதும் கிடையாது. அடுத்த ஒரு கட்டத்துக்கு நம்ம போக முடியாது. அப்படி போறது இருந்தா அறிவியல் தொழில்நுட்பமா தான் அது இருக்கணும். அப்படி பாரம்பரியத்துல அது போனோம்னா அதை பத்தி முழுசா தெரியணும். பாரம்பரியத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். பாரம்பரியத்தில் அடுத்த கட்டன்றது எதுவுமே கிடையாது. அந்த அடுத்த கட்டங்கிறது நம்மளோட தெளிவுதான் அடுத்த கட்டம். ஏன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து இதை நல்லா தெரிஞ்சுதான் வந்து இந்த முறையை வந்து நமக்கு புகுத்திருக்கிறாங்க. அவங்க தான் வந்து அடுத்த கட்ட லெவலுங்கிறது. நாமெல்லாம் அந்த கலையை முழுசா தெரிஞ்சுக்காம ஒரு குறுகிய லெவல்ல இருக்கிறோம். அப்போ அந்த அடுத்த கட்ட லெவலுக்கு வந்து அவங்க எப்படி இந்த வந்து எடுத்திருப்பாங்க, அவங்க எதை வச்சு இந்த நீரோட்டம் பார்த்தாங்கன்ற ஒரு புரிதல், ஒரு தெளிவு கிடைச்சாவே அடுத்த கட்டம் தான். புரியுதுங்களா சொல்றது? புரியுதா? இதுதான் சார் இன்னைக்கு நடைமுறையில் இருக்கு. இதெல்லாம் சொல்றதுக்கு வந்து இவங்களுக்கு வெவ்வேறு தலைப்புகளை கொடுக்கணும். இந்த நீரோட்டம் பார்க்குற இடத்துல வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்குது. ஆனா என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பேசினாலும் நான் போயிட்டு ஒரு இடத்துல தண்ணி எடுத்து கொடுத்தாதான் நான் சொல்றதெல்லாம் சரின்னுவாங்க. தவறி போச்சுன்னா அவர் சொல்லுவாரு அங்க நம்மளுது தண்ணி எடுக்கலன்னுவாங்க. ஆனா அவங்க ஒரு கோணத்துல பாக்குறாங்க. எப்படின்னா எல்லாருக்குமே இங்க தண்ணி தேவை சார். எல்லாரோட நிலத்திலயுமே தண்ணீர் இருந்துருமா? அது இருக்கு. ஒரு 1000 அடி தான் போட முடியும் எல்லாராலையும். அப்ப எல்லார் மண்ணிலயும் 1000 அடியில தண்ணி கிடைச்சிருமா? கிடைக்காது. எல்லாருமே தண்ணி கிடைக்கணும்னா தண்ணி வர வரைக்கும் போர் போட்டா போதும். போக போக கண்டிப்பா தண்ணி கிடைக்கும். ஒரு சிலருக்கு அது வந்து தண்ணி ரசாயனம் கலந்துதான் இருக்கும். 5000 அடி போனா ஒரு சிலருக்கு அது மேலவே கிடைச்சிடும், நல்லா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு குறிப்பிட்ட ஆழத்துல வந்து நமக்கு தண்ணி கிடைக்குமா நம்ம பூமியிலன்றத தெரிஞ்சு நம்ம போர்வெல் அமைக்கணும்னா அதுக்கு வந்து அனுபவம் கொண்ட ஒருத்தரை கூப்பிட்டு நம்ம நீரோட்டம் பாக்குறோம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தான் வந்து ஆதரவா இருந்து அவங்களுக்கு தைரியத்தை சொல்லி தெளிவு கொடுத்து சப்போர்ட் பண்ணி அந்த பாயிண்ட்டை சக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும். அதுக்கு நம்ம ஒரு நல்ல அனுபவம் கொண்ட டிவைனர்களை கூப்பிட்டு ஆலோசிக்கணும். சார் இதுதான் இன்னைக்கு நிஜத்துல இருக்கிற உண்மை. நீங்களும் சரி நம்பினாலும் சரி நம்பலனாலும் இதுதான் உண்மை. இல்ல அதுல பாக்குறாங்க இதுல பாக்குறாங்க மிஷின்ல பாக்குறது தான் சரியா இருக்குன்னா உண்மையிலேயே அது எதுவுமே சாத்தியம் கிடையாது. வேணும்னா நீங்க போய் பாருங்க, மிஷினை கையில தூக்கி பாருங்க, தேங்காயை கையில தூக்கி பாருங்க, அப்புறமா வாங்க என்கிட்ட பதில் சொல்லுங்க. உங்களுக்கே சொல்றேன்.